இப்போ எல்லா சாரும் பேசுகிறாங்க இல்லையா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கோல் காட்டினாங்க. என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். செல்வ சார் பேசல உங்கள்ட்ட சொன்னார், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், அதை கணக்கு பண்ணிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக 1 மாதம் வேஸ்ட். அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம், ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷம் தான் பேசுவேன். அப்புறம் சார் வந்து பேச வருவார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இன்றைக்கி என்ன தவறு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அந்த காலத்தில் குரலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, குரலி வித்தைன்னு சொல்லுவீங்க. குரலி யாருன்னா, மந்திரவாதி குரலியை என்ன செய்வான்னா யாரையாவது அடிக்கிறதுக்கு அனுப்புவான். அப்படி ஒரு நம்பிக்கை, அது இருந்துச்சா இல்லைன்னு தெரியாது. அதுக்கு சற்று ஒரு நல்ல வேலை கொடுக்கலன்னா என்ன பண்ணணும், அவனே அடிச்சிடும். அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன நடக்கும்னா, அவன் அந்த வேலையை செய்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அவனை வந்து அந்த குரலியை வந்து மணல் எவ்வளோ இருக்குது அல்லது தண்ணியில் எவ்வளோ வாட்டர் எவ்வளோ தண்ணி ட்ராப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கதை. அது உண்மையானு தெரியாது. ஆனால் வாழ்க்கையில் நம்ம 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம காலகட்டத்தில் 3 ஜெனரேஷன் நான் பார்த்து சொல்ல வரேன். இந்த குரலிங்கிறது மனுஷனுடைய மூளையை எப்படி ஆக்குறது அப்படின்றது ஃபஸ்ட்டு முதல்ல எனது அப்பா காலத்தில் சினிமா என்று இருந்தது. என்றைக்கோ ஒரு சினிமா படம் வரும், திரைப்படத்தை பார்ப்போம். திரைப்படத்தை பார்த்த உடனே ஒரு 4 நாளைக்கு தூங்க முடியாது. உங்களுக்காக தெரியுமான்னு தெரியாது, இதான் ஸ்டோரி. இன்னைக்கு கதை வேற. 4 நாளைக்கு தூங்க முடியாது ஒரு படம். ஆனால் 2 மாதம் 3 மாதம் ஒரு படம் வரும். அப்போ அந்த தூக்கம் கெட்டு போனது, அதுக்கப்புறம் அவங்க பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. அவ்வளோதான், அது பாக்கெட்டில் இருக்குது அந்த பூதம். எப்போவும் ஒரு டைம் வரும். அடுத்து எங்களுடைய காலத்தில் வந்த காலத்தில் என்னென்னா, டிவி வந்தது வீட்டுக்குள்ளே. டிவி வந்தது, என்ன வருது இல்லை டிவியில், நீங்கள் எப்பெல்லாம் அதை திறந்தீங்களோ அப்போல்லாம் அந்த பேய் அந்த விஷயம் வந்து உங்களை பிடிச்சிது. ஏன்னா எப்பெல்லாம் நீங்கள் திறந்தீங்களோ அப்போ அதை ஓடிச்சு, திறக்கலைன்னா ஓடலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரைப்படம் எனது அப்பா காலத்தில், எனது காலத்தில் வரக்கூடியது டெலிவிஷன், தொலைக்காட்சி. அதில் என்னது படமோ சீரியலோ ஆன் பண்ணால் மட்டும் வரும். அது ஒரு விதமான ஒரு பூதம். இறுதியாக இன்றைய உங்கள் காலகட்டத்தில், எங்கள் காலகட்டம் தான், பட் உங்கள் காலகட்டத்தில் செல்போன் என்ற ஒரு பேய் உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு. 24 மணி நேரம் உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் இதிலேருந்து, இந்த பூதத்திலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வர முடியும்? இந்த இக்கட்டான சூழலை நீங்கள் எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு மாணவன்கிட்ட பேசினவனா என்ன ஃபஸ்ட்டு கேள்வி வைக்கிறது, சார் உங்கள் காலத்தில் ஒன்றுமே இல்லை, எங்கள் காலத்தில் என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து சின்னாபின்னமாகிக்கிட்டு இருக்கு எங்களுடைய வாழ்க்கை, இதையெல்லாம் தாண்டி நாங்கள் சாதனை பண்ணுறோம் பார்த்தீங்களா, எங்களுடைய சாதனை தான் பெரிய சாதனை அப்படின்னு மாணவர்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, மேனேஜ்மெண்ட்டில் டைம் இஸ் மணி. நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு விஷயம் கொடுக்குறீங்கன்னா அதில் காசு இருக்கிற அர்த்தம். ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, ஒரு டிவி பார்க்குறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வரும். 2.5 மணி நேரத்து படம் 5 மணி நேரம் நடக்கும் ஒரு டிவியில். உங்கள் டைமை உங்களுடைய ஃப்ரீ டைம் நினைக்கிறீங்க, கிடையாது. அவன் அட்வர்டைஸ்மெண்ட் காசு வாங்கி உங்களை காலி பண்ணுறான். யூடியூப்புக்கு போகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. ஆனால் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணோடனே அவன் என்ன பண்ணிட்டான், நீங்கள் ஸ்கிப் பண்ணாத அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்காம நீங்கள் உள்ளே போக முடியாது இல்லையா? ஸோ அப்போ டைம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும்? இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். சினிமா என் அப்பா காலம், சீரியல் என் காலம், ரைட்? செல்போன் உங்கள் காலம். சினிமா ப்ளஸ் சீரியல் ப்ளஸ் செல்போன், எகெயின் சினிமா ப்ளஸ் சீரியல் ப்ளஸ் செல்போன் ஈக்குவல் டு சீரழிவு, மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். உங்களை டோட்டலாகவே காலி பண்ணிடும். அப்போ நீங்கள் இதிலிருந்து வெளியே வரணும். ஏன்னா உங்களுடைய காலத்தில் 3மே இருக்குது. சினிமா இருக்கிறது, லவ் டுடே பார்க்காம இருக்க முடியாத, பார்த்துருப்போம் இல்லையா? தலையா தளபதியா பார்க்காம இருக்க முடியாதுல்ல, ரைட்? அதுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ணணும். சினிமா இருக்கிறது, சீரியல் என்ன விஷயத்தை சொல்லுது நான் சொல்ல விரும்பலை, ரெக்கார்ட் ஆகாத டைமில் தனியாக பேசுகிறேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களை காலி பண்ணுறதுக்கு, உங்களை தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு இருக்குது சீரியல். 3வது செல்ஃபோன், உங்கள் நேரத்தை ஃபுல்லாக வீணடிக்குது. அதனால தான் இதெல்லாம் நான் என்ன டோட்டல் பண்ணி இது சீரழிவுன்னு. அப்போ இந்த சீரழிவை நீங்கள் சரி பண்ணணும்னா எப்படி இந்த 3 பூதத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது பற்றியும் தேர்வுகள் பற்றியும்
மோட்டிவேஷன் எதனால சரி நம்ம அடுத்து என்னுடைய ஆஃப்டர்நூன் செஷனில் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். ரைட், மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.